ஆல்ரெடி வந்து வக்ர பார்வையான சனி பார்க்குறாரு. ஸோ திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்கான பேச்சுகள் நடக்கும். ஸோ டிசம்பருக்குள்ளே வந்து சில பேர்த்துக்கு வந்து திடீர் திருமணம் நடக்கும். அவங்களோட லவ் அக்செப்ட் ஆகும். அதற்கான சுப விரயங்கள் லக்னாதிபதியே 12ஆம் வீட்டில் சூரியனோட இருக்காரு. சில தடைகள் பேச்சுக்கள் அப்படி இப்படின்னாலாம் வரும். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நினைச்ச காரியம் நடக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்குரியவர் வந்து இவ்வளோ நாள் நீசமாக இருந்தார். இப்போ அழகாக வந்து என்ன பண்ணுறார், உங்களோட லக்னத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபைன் டைம் இந்த மாதம், ஆவணி மாதம். சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆடி முடிச்சு ஆவணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தும். மேஷத்துக்கும் சரி, கன்னிக்கும் சரி. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலுமே வந்து ஏன்னா நீசமாக இருந்திருக்காரு இல்லையா, 2க்குரியவர் 10க்குரியவர்லாம் நீசமாக இருக்கும்போது எந்த எஃபர்ட் போட்டாலும் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படி கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கட்டும், சுப விரயங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு விரயமாய் அதன் மூலியமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பராக இருக்க போகுதுங்க சீரியஸாகவே. அதே மாதிரி வந்து இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னதான் வந்து கண்டக சனியாக இருந்தாலுமே சனி வந்து இப்போ வக்கரமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா எவ்வளோ தூரம் மந்தத்தன்மையாக இருந்ததோ என்னென்னலாம் ஒரு விஷயங்கள் ஸ்லோவாக ப்ராசஸ்டாக போயிட்டு இருந்ததோ இந்த காலகட்டத்தில் ஸ்பீடாக போகுது.